உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, உமக்கே ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலையில் ஒரு 2:30 மணிக்கு ஒரு ஃபோன், மார்த்தாண்டம் காவல் நிலையத்திலிருந்து ஒரு ஃபோன். ஒரு 3 பேர் வந்திருக்காங்க, 3 பேரும் லேடிஸ். போலீஸ் பிடிச்சிட்டு, போலீஸ் அவர் ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் யார்? பேரை சொன்னேன். சர்ச் வச்சுருக்கீங்களா? ஆமாம், சர்ச் வச்சுருக்கேன். இங்கே 3 பொம்பளைங்க உட்காந்துருக்காங்க, பார்த்தா வேறு மாதிரி தெரியுதுன்னு. ஒரு சம கையை தட்டுங்களேன். அப்புறமா பேசி அங்கேருந்து வர சொல்லியாச்சு. அங்கே விட்டாங்க, வந்தாங்க. பொறுமை இல்லை. ஒரு 5:30 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. இந்த வீல் வண்டி உருள்ற மாதிரி உருண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஜோம் பண்ணுங்க, நாங்கள் சீக்கிரம் போகணும். என்ன பிரச்சனைனா, வீட்டில் ஒரு ஆளுக்கு கேன்சர். உபவாச கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் போங்க. இல்லை எங்களுக்கு போகணும், ரொம்ப தூரமாக இருக்குது. திருச்சிக்கும் இது பெரிய திருச்சியை விட தாண்டி ஊரவங்கெல்லாம் வர்றாங்க இல்லையா? அவங்க சொல்கிறாங்க விடுதலை வேணும், ஆனால் விவேகம் இல்லை. விவேகம் இல்லை. உட்காந்து ஜோம் பண்ணிட்டு போங்க, இல்லை ஜோம் பண்ணி அனுப்புங்க, நான் கிளம்பணும். சரி நான் கிளம்புங்க. உடனே அம்மா இவர் பயங்கர கோபக்காரர், ஊழியக்காரர் போல் இருக்குது. அது உண்மைதான் இல்லை? சிலர் அதை என்னுடைய கோபத்தை பார்த்திருப்பீர்கள். கோபக்காரா ஊழியக்காரன் தான். அப்படியே ஜோம் பண்ணி அனுப்பிட்டேன். இதுக்கு மேலே இல்லை. ஏன்னா விடுதலைக்காக காத்திருப்பதற்கு நேரமில்லை. திருச்சியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. வந்தவங்க ஜபத்தை கேட்டுக்கிட்டு போகலாம், இல்லை சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டு போகலாம். இங்கே என்ன வியாபாரமாக நடக்கிறது? முதல்ல வசனம், முதல்ல தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் விடுதலைக்கு முன்பாக. இல்லையா? ஒரு சம கையை தட்டுங்க. ஆகவே இந்த அவசரப்படுறது, ஆவேசப்படுறதெல்லாம் வச்சுருக்கக்கூடாது கற்று முன்ன. சரியா? அவரே சொல்கிறார், காத்திரு. காத்திருக்கிறவன் எதை பெற்றுக்கொள்வான்? பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். உற்சாம வசந்தாளுக்கு சப்தம் இப்போ தான் கேட்குது. அப்போ வசந்தாள்கிட்டே கேட்டுருவான், என்ன மாதிரி ஊழியம் இன்னைக்கு வேணும்? இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்குற கேள்வி நீங்கள் இல்லை. இப்போ அதிகாரம் எனக்கு, நான் கேட்கும் பதில் சொன்ன மாதிரி என்ன மாதிரி ஊழியம் வேணும்? காமெடி ஊழியம் வேணுமா? சீரியஸ் ஊழியம் வேணுமா? அற்புத ஊழியம் வேணுமா? பேய் ஓட்டு ஊழியம் வேணுமா? நீங்கள் சொன்னால் நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். கர்த்தர் கிரியை செய்வார். அற்புதமான ஊழியம் தான் வேணுமா? சரி, சூப்பராக கையை தட்டுங்க. இப்போ ட்ராஜடி ஊழியம் வேண்டாம், காமெடி ஊழியம் வேண்டாம், அற்புதம் தான் எல்லாருக்கும் வேணும் இல்லையா? பரிசுத்த ஊழியம் வேண்டாம், பரிசுத்தமாகி வாழக்கூடிய ஊழியம் உங்களுக்கு வேண்டாம், அற்புதம் தான் வேண்டும். சிஸ்டர் நீங்கள் எழும்பி நில்லுங்க. நீங்கள் தான் இல்லை இல்லைண்ணோ, கை எங்கே போகுதாங்க? மகளுக்கு பேர் என்ன சிஸ்டர்? எப்படி? அனுஷ்கா. எங்கள் வாயிலெல்லாம் வர்ற மாதிரி ஒரு பேர் வைங்க. செல்லப்பன், பன்னப்பன், தங்கப்பன், சின்னம்மான்னு வச்சா பிரச்சனையே கிடையாது. இது வாயில் வராத இங்கிலீஷ் பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அனுஷ்கா. அவங்க வேறு மாதிரி சொல்லுவேன். இப்போ என்ன அனுஷ்கா கரெக்டு? சரி, அவளுக்கு என்ன தான் பிரச்சனை? நடக்க முடியல. எத்தனை வயசில் நடக்க முடியல? 1 வருஷம். அவளுக்கு இப்போ வயசு எத்தனை? 15 வயசு. என்ன அடையாளம்? நடக்க முடியாததுக்கு என்ன அடையாளம்? எந்திரிக்க முடியலை, நடக்க முடியலை. கையெல்லாம் அசையுமா? நம்ம கையை தூக்கினா தான் கையை தூக்க முடியுமா? கையை விட்டுருவோம், பலன் இல்லை. மருத்துவர்கள் என்ன சொன்னார்கள்? இதுக்கு மருந்து இல்லைன்னு சொன்னார்கள். அப்படின்னா என்ன வியாதி? யார் ஒரு வியாதியை சொல்லணும்ல? என்னது? தசை சிதைவு. எலும்பு சிதைவு கேள்விப்பட்டிருக்கிறோம், தசை சிதைவு இல்லையா? சூப்பராக எல்லாரும் மச்சாந்த ஒரு கையை தட்டுங்களா?
அல்லேலூயா. பொல்லாத மூதாட்டி, உன்னை அக்கினியில் போடுகிறேன், எழும்பி நடு. பவர் ஆஃப் ஜீசஸ். கையை தட்டலாம். எல்லாரும் எழும்பி நின்று ஒரு கைத்தாளம். கர்த்தருக்கு எழும்பி நின்று ஒரு கைத்தாளம். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. பவர் ஆஃப் ஜீசஸ். தொட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், சொஸ்தம். அல்லேலூயா. என் மகிமையை நீ காண்பாய். அமர்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மகளே பதராதே, என் மகளே நீ கலங்காதே. கர்த்தர் புதியன செய்திடுவார். இருக்கிறேன். ஆமென். கையை தட்டலாம். தசை சிதைவு என்று சொன்னது போய் உட்காருங்க. பிசாசினுடைய கிரியை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உற்சாகத்தோடு நல்ல தேவனுக்கு இருக்கிற இடத்துல கைத்தாளத்தோடு, அல்லேலூயா, உங்க முழு ஆரோக்கியத்தோடு முழு அதிசயம் நடப்பதற்காக இந்த இடத்துல வெளியரங்கமாய் அற்புதம் நடப்பதற்காக இதோ கர்த்தர் வந்திருக்கிறார். கைத்தாளத்தோடு விடுதலை, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக என்னை ஸ்தம்பிக்க வைத்த ஒரு ஊழியம். அல்லேலூயா. நான் எல்லா டைப் ஊழியம் செய்வேன், எல்லா டைப் ஊழியமும் செய்வேன். கர்த்தர் அப்படி ஒரு பாத்திரம் பயன்படுத்துவார். பேய் ஓட்டுறதுக்கு தனி, அபிஷேகத்துக்கு தனி, ஒவ்வொரு டைப்பும். மாட்டுக்கு ஊழியம் செய்வேன், நாய்க்கு ஊழியம் செய்வேன், பூனைக்கும் ஊழியம் செய்வேன். சமீப ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி இங்கே வந்திருந்தாங்க, எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து. இப்போ அவங்களுக்கு ஜோம் பண்ணி அனுப்பிட்டேன். ஒரு 4 நாட்களுக்கு பிறகு போனவங்க ஒரு ஒப்பாரி வச்சு ஆடுறாங்க. இவங்களுக்கு ஒப்பாரியெல்லாம் நடுராத்திரி தான் வைப்பாங்க, பகல் வைக்க மாட்டாங்க. பகலை வச்சுருந்தா நம்ம கேஷுவலாக எடுத்துக்கலாம். ஒப்பாரி வச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் புருஷன் போயிட்டானோ, நம்ம ஊழியம் தான் அடிக்கடி போட்டு தளர ஊழியம் ஆகி போச்சே. கையை தட்டுங்க. ஒப்பாரி வச்சு ஆடுறான். ஏன் சிஸ்டர் அழகிய நிறுத்துங்க சிஸ்டர். மறுபடியும் ஒப்பாரி. ஒப்பாரி நினைக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் டோஸ் விட்டேன், அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரல.
நிறைய பேர் என்னுடைய டோஸை கண்டே இந்த பக்கம் வர மாட்டாங்க. அதுக்காக ஒரு சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா. அப்புறமா போனால் போட்டுன்னு இல்லிட்டு 3:15 மணிக்கு விடிய காலம் 3:15 மணிக்கு ஒரு ஜோம் பண்ணி விட்டேன். ஜீவனை கொடுமாண்டவர் சொன்னார். விடிய காலம் 7:30 மணிக்கு அடுத்த கட்ட ஃபோன் வருது. ரொம்ப நன்றியான். அப்போவும் நினச்சேன் புருஷன் பிழைச்சிருப்பானோ, புருஷன் பிழைச்சிருப்பானோ. பிறகு ஆமாம் சிஸ்டர், யாருக்கு தான் பிரச்சனை? விடிய காலத்தில் எப்படி ஒரு ஒப்பாரி ஜோம் பண்ணிங்க? நாளைக்கு உங்கள் புருஷன் செத்து போயிட்டானோன்னு நினச்சாக்க நானும் ஜோம் பண்ணேன். அப்போ பொழைச்சிட்டானா? புருஷன் குத்துக்கல்லாட்டாக தான் இருக்கான். என் செல்ல பூனைக்குட்டி அது வியாதிப்பட்டு 2 கைகாலையும் இப்படி இழுத்துட்டு அது பேர் வச்சிருக்கு. அது வாயில் வராத ஒரு பேர். இன்னும் இஸ்ஸுன்னு சொல்லி சொன்னாங்க. இஸ்ஸுன்னு நல்ல வேலை கே போட்டு சொல்லலை. கே போட்டு சொன்னால் மீன் வேறு மாதிரி போயிடும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இஸ்ஸுன்னு இல்லாங்க பேர். அது கொடுத்தேன் டோஸு. ஒரு பூனைக்குட்டிக்கு இவ்வளவு அழுகையா உனக்கு? நீ உனக்காக அழு, உன் பாவங்களுக்காக அழு, உன் புருஷனுடைய பாவங்களுக்காக அழு, இல்லை உன் குடும்பத்தில் இருக்கிற சாபத்துக்காக அழு. பூனைக்குட்டிக்கு போய் என்ன தட்டி எழுப்பி இவ்வளவு ஊழியமா? அந்த அம்மா அந்த பக்கமே வரல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ அடுத்த கட்டம் இது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும். அடுத்ததான் நம்ம டாப் ஊழியம் போன வெள்ளிக்கிழமை, வேலைக்கிழமை, வேளன் வெள்ளி சனி 3ஆவது நாள் இன்னும் நிற்கிறோம். பேய்களோட மல்லுத்தோம். அதாவது உபவாச கூட்டம் நடக்கிற அந்த வாரம் என்ன வெளியே விட மாட்டார் ஆண்டவர். என்னை கட்டி பிடிச்சி வச்சுருப்பார். விட்டால் நான் ஓடிடுவேன். வேறு எங்கேயும் ஓட மாட்டேன். அந்த பக்கம் இந்த பக்கம் போவேன். அப்போ உலகம் முழுக்க பேய்கள் இருக்கும். உபவாச கூட்டத்தில் நிற்கிறதே ஒரு சாதனையாகும். புரியுதா? இதுக்கெல்லாம் 1 லட்சம் மரணக்கட்டெல்லாம் தாண்டி தான் இங்கே வர்றது, நிறுத்திடுறது. ஆனாலும் இப்போவும் சொல்கிறேன், 1 கோடி மந்திரவாதிகள் ஒன்றாய் எழும்பி எனக்கு விரோதமாக மந்திரம் வைத்தாலும் ஒரு தூசியை கூட தொட முடியாது. இந்த பேய்களால், இந்த தேவர்களால், இந்த பாதாள வல்லமையினால். என் அழைப்பு வேறு மாதிரி. ஒரு சம கையை தட்டலாம். ஆனாலும் அன்றைக்கு வேலைக்கிழமை ரொம்ப ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. லாஸ்ட் நம்பர் 27 வரும். லாஸ்ட் நம்பர் 27. ஃபோனை அடியோடு அடி. ஃபோனை எடுத்து வைப்பேன். திரும்பவும் அடி. நினச்சேன் எங்களுக்கு மருத்துவமனை பிரச்சனையாக இருக்கலாம். நான் எப்போவுமே என்னுடைய ஃபோனு என்னோடய தலைகான மாதிரி என் பொண்டாட்டி மாதிரி கிட்ட தான் இருக்கும். ஆனால் என் பொண்டாட்டி தான் தூரம் இருப்பாள். ஒரு சும்மா கையை தட்டலாம். அவள் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஈரோட்டில் இருந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் இங்கே வருவாள். அப்போ அந்த ஃபோனில் எப்படி சைலண்டாக இருந்தாலும் எனக்கு கேட்கும், பெல் அடித்தாலும் கேட்கும். இந்த அம்மா அடிச்சுட்டே இருக்கு. அம்மானு தெரியாது, அடிச்சுட்டு எடுத்தேன் ஃபோன். ஏன்னா ஜபம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த தேவர்களுக்கு முன்பாக ஒத்தைக்கு என்ன விட்டுருவார் ஆண்டவர், மோதிப்பாருன்னு. அந்த ஜபம் நடந்து கொண்டிருக்கிற வேலைக்கு இந்த ஃபோனு. நான் நினச்சேன் ஒரு வேளை பிரசவலியோ நம்ம ஜெபம் பண்ணி தாகணும். சிலருக்கு இருதய வியாதியோ ஜெபம் பண்ணி தாகணும். சிலருக்கு கண் ஆப்ரேஷனோ ஜெபம் பண்ணி தாகணும் இல்லையா? சிலருக்கு தீவிரமான பேயாட்டமாக இருக்கலாம், ஜெபம் பண்ணி தாகணும். அதனால் ஃபோன் எடுப்பேன். 2-3 வாட்டி எடுத்தேன். எடுத்தது முதல் சத்தம் கேட்டது. இதை கொஞ்சம் சத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு காரியம். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஐயா ஜெபம் பண்ணுங்க. ஒரு கட்டளை. ஜெபம் பண்ணுறேன் சிஸ்டர், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். குசு விட முடியல பிரதர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ கேஷுவலாக சொல்கிறாங்க பாரு. அப்போ குசு விடுறதுக்கு ஒரு ஊழியம்மா, ஜீவ ஒளியை அப்படியா செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? என்னத்தான் பிரச்சனை? திரும்ப கேட்டேன். வயறு பெருகி இருக்குது, 10 குசு போச்சுன்னா என் வயிற்று பெருக்க மாற்றிடும். ஒரு சம கையை தட்டலாம். அப்போ தான் பாயண்டு. ஆனால் அங்கே என்ன வயத்து பெருக்கத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரைட்டாக ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வந்துடுறேங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணிவிட்டு நல்ல வேலை டப்புன்னு எல்லாம் போயிருக்கு. அது எக்கச்சக்கம் போச்சு. புருஷன் பாயை தூக்கிட்டு வெளியே போயிட்டான். ஏன்னா அவர் கொரட்டா போட்டு தூங்குகிற மனுஷன். விடிய காலம் எனக்கு கோபம்.
யோ, சாவுக்கு வந்து நில்லு, மரணத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்கிறேன், குசுவில் இருந்து உன்னை மீட்டெடுக்கணுமா? ஐயோ, இதெல்லாம் நினச்சி எனக்கு கோபம் வந்து ஒன்று இருக்கு. ஒரு 7:30 மணிக்கு அடித்து எடுக்கலை, 8 மணிக்கு அடித்து எடுக்கலை, 9 மணி அடிச்சு. என்ன சிஸ்டர், குசு ஊழியமா இது? கொசு ஊழியமா குசு ஊழியமா? அது குசு ஊழியம். நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, உங்களுக்கு நன்றி 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 கோடி நன்றி. எல்லாம் டப்பு டப்புன்னு அங்கே ஒரு ஆள்கிட்ட போச்சு, புருஷன் வெளியே போயிட்டார். அவர் கேட்குற, என்ன தூங்கவே விடலைன்னு. அவர் பாயை தூக்கிட்டு வெளியே போயிட்டாருன்னு பாருங்க. பார்த்தா அவர் வயசான பாட்டி. தப்பு இல்லை, நான் எல்லா டைப் ஊழியம் செய்வேன், இப்போ குசு ஊழியம் நான் செஞ்சுருக்கிறேன் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அதனால் வயிற்றுப்பெருக்கம் அவங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. அப்போ தான் புரிந்தது, அது வாயு பகவான் என்ற ஒரு சுத்தாவின் அடையாளம். ஆகவே கட்டுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவள் காமெடி எல்லாம் சீரியஸ் தான். இந்த வாயு பகவான் என்ற ஒரு ஆவி உண்டு, சரியா? அது புறமத்தாங்க தெய்வமாக கும்பிடுவாங்க. நம்ம இந்த அம்மா அது ஒரு குசுவாக நினைத்திருக்கிறது. உற்சாக கையை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நேரிடாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. உற்சாகத்தோடு கையை தட்டி அல்லேலூயா. மறுபடியும் பாடுங்க, உற்சாகத்தோடு பாடுங்க. ஒரு பாட்டு பாடுமா 10 வியாதி சுஸ்தமாக இருக்கணும். அல்லேலூயா. இரத்த கோட்டைக்கு